கவி நான் சத்தியமா பிரெக்னெண்டா தான் இருக்கேன். ஐ திங்க் பைத்தியம் மாதிரி ஃபர்ஸ்ட் பேசுது. நான் கத்தி விட்டுருவேன் ஒரு மாதிரி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த சரௌண்டிங்ல என்ன ஆயிட்டு இருக்கு. கத்தி விட்டுருவேன் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். பைத்தியம் மாதிரி கன்ஃபியூஷன் பைத்தியம். கவி உனக்கு நான் எது பேசினாலுமே பைத்தியம் தான் கவி தெரியும். நீ எது சொன்னாலும் நான் நிதானமா கேட்கறத, நீயும் கோவப்படாம நிதானமா கேள்வி. இப்பதான் சொன்னேன் நீ பிரெக்னெண்டா இருந்தாலும் நல்லா பாத்துப்பேன் அப்படி இப்படின்னு. எனக்கு அப்படிதான் கவி தோணும். அதான் சொல்றேன் நான் பிரெக்னென்ட்லாம் நான் நல்லா பாத்துப்பேன். ஆனா நீ இப்ப வந்து பிரெக்னென்ட் சொல்ற எதுவுமே நமக்கு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா லூசு போடுவேன் நானு. அப்ப எனக்கு சந்தேகம் பிடிக்கலையா? ஏண்டி நீ நானும் தான் இருக்கிறோம். அப்ப இவங்க வந்து புள்ள நின்றுதுன்னா அது சந்தேகம் தான். அது சந்தேகம் கிடையாது, கன்ஃபார்ம் தான் நீ சொல்ற மாதிரி. உனக்கு என்னதான் பிரச்சனை என்னால உண்மையாலும் கண்டே பிடிக்க முடியல. சைக்கோ மாதிரி பண்ற வர வர. நான் உண்மையாவே பிரெக்னென்ட். நம்பவே நம்ப மாட்டியா? பாரு நானா? நீயே இத பாரு, அது எத்தனை கோடு காட்டுதுன்னு பாரு. இது என்ன ஃபர்ஸ்ட் உனக்கு பிரெக்னன்சி கார்டுனா ஒரு நிமிஷம். இந்த இது படத்தெல்லாம் இப்படி காட்டுவாங்களே, படத்துல காட்டுவாங்களே. ஏன் கவி உனக்கு கூட அன்னைக்கு எடுத்தாங்கன்னு சொன்னீங்களா பேங்க்ரியேட் ப்ராப்ளம்? அப்போ உன்ன கூட ஹாஸ்பிட்டல்ல யூரின் டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அது மாசம் இந்த மாதிரிலாம் கிடையாது. அது பின்ன வேற எப்படி இருக்கும்? அது வேற மாதிரி. இது சின்ன மாதிரிலாம் கிடையாது. இந்த கார்டு தான் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து என்ன செக்அப் பண்ண சொன்னா கார்டு. இது என்ன பண்ண? அத நம்ம யூரின் டிராப் வச்சா நமக்கு வரும். என்ன இது கூடவா தெரியாது உனக்கு? இத்தனை வயசு 2 கோடு தான். அவன் 2 கோடு இருந்தா பிரெக்னென்ட் கவி. நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். சோ 2 கோடு தான் இருக்கு. மத்த யார் யார் வச்சிருக்கல மாதிரி பேசி யாரோ புது